அணி திரள்வோம் இறை மக்களே, அன்பில் வாழ்வோம் ஓர் குலமாய். அனைத்தும் படைத்து அழைத்து காக்கும் அன்பு தெய்வம் அழைக்கின்றார். எங்கள் கடவுளாகிய ஆண்டவரே, எங்களை விடுவித்தருளும். வேற்று நாடுகளில் நின்று எங்களை ஒன்று சேர்த்தருளும். ஆதலால் நாங்கள் உமது திருப்பெயரை அறிக்கையிடுவோம், உம்மை புகழ்வதில் மாட்சியுறுவோம். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கிறிஸ்தியேசுவில் பிரியமான அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, ஆண்டின் புது காலத்தின் 4வது வாரத்தில் நம்முடைய ஆன்மீக பயணத்தை இன்று ஆரம்பித்திருக்கின்றோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய அதிகார மிகுந்த போதனையை பார்த்து மக்கள் ஆச்சரியப்பட்டதும், அசுத்த ஆவிகளை அவர் விரட்டுகின்ற பொழுது அதுவும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிலிருந்து மிரண்டு ஓடியதையும் இந்த நற்செய்தி வாசகம் நமக்கு வெளிப்படுத்துகிறது. இயேசுவின் அதிகாரம் மக்களை அடிமைப்படுத்த அல்ல, மாறாக இயேசுவின் அதிகாரம் மக்களுடைய வாழ்விற்காக காணப்பட்டது என்ற நம்பிக்கையோடு இந்த திருப்பலியிலே நாம் அனைவரும் பங்கெடுப்போம். திருப்பலி ஒப்புக் கொடுக்க தகுதி பெறும் நம்முடைய பாவங்களை ஏற்று மனம் வருந்துவோம், இறைவனின் மன்னிப்பை பெறுவோம். இல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே, உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள வென்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மை திறக்க வைத்த பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வராக. ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நன்மனதோருக்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தை வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். மன்றாடுவோமாக. ஆண்டவரே எங்கள் இறைவா, நாங்கள் முழு மனதுடன் உம்மை வழிபட வேண்டுகின்றோம். அவ்வாறே எல்லா மக்களையும் நெறிய உள்ளத்துடன் அன்பு செய்யவும் எங்களுக்கு அருள்வீராக. உம்மோடும் தூயாவியாரின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிறீர்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். ஓர் இறைவாக்கினரை ஏற்படுத்துவேன், என் வார்த்தைகளை அவருடைய வாயில் வைப்பேன். இணைச்சட்ட நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 18, இறை திருவசனங்கள் 15 முதல் 20 முடிய. அந்நாட்களில் மோசே மக்களிடம் கூறியது: உன் கடவுளாகிய ஆண்டவர் உன் சகோதரர் நடுவினின்று என்னை போல் ஓர் இறைவாக்கினரை ஏற்படுத்துவார்.
நீ அவருக்கு செவிகொடு. ஒரேவில் திருப்பேரவை கூடிய நாளில் நீ உன் கடவுளாகிய ஆண்டவரிடம் மன்றாடி, நான் இறந்து போகாதபடி என் கடவுளாகிய ஆண்டவரின் குரலொலியை இனி நான் கேட்காமலும் இப்பெரும் நெருப்பை இனி நான் காணாமலும் இருப்பேனாக என்று விண்ணப்பித்தபோது ஆண்டவர் என்னை நோக்கி, அவர்கள் சொன்னதெல்லாம் சரி என்றார். உன்னை போல் ஒரு இறைவாக்கினனை அவர்களுடைய சகோதரிகளினின்று நான் அவர்களுக்காக ஏற்படுத்துவேன். என் வார்த்தைகளை அவனுடைய வாயில் வைப்பேன். நான் கட்டளையிடுவது அனைத்தையும் அவன் அவர்களுக்கு சொல்வான். என் பெயரால் அவன் சொல்லும் என் வார்த்தைகளுக்கு செவி கொடாதவனை நான் வேறறுப்பேன். ஆனால் ஒரு இறைவாக்கினன் எனது பெயரால் பேசுவதாக எண்ணிக்கொண்டு நான் அவனுக்கு கட்டளையிடாதவற்றை பேசினால் அல்லது வேற்று தெய்வங்களின் பெயரால் பேசினால் அந்த இறைவாக்கினான் சாவான். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. உங்கள் இதயத்தை கடினப்படுத்தாதீர், ஆண்டவர் குரலுக்கு செவிசாய்ப்பீர். உங்கள் இதயத்தை கடினப்படுத்தாதீர், ஆண்டவர் குரலுக்கு செவிசாய்ப்பீர். வாருங்கள், ஆண்டவரை புகழ்ந்து பாடுங்கள், நமது மீட்பின் பாறையை போற்றி ஆர்ப்பரியுங்கள். நன்றியுடன் அவர் திருமுன் செல்வோம், புகழ்பாக்களால் அவரை போற்றி ஆர்ப்பரிப்போம். பல்லவி. உங்கள் இதயத்தை கடினப்படுத்தாதீர், ஆண்டவர் குரலுக்கு செவிசாய்ப்பீர். வாருங்கள், தாழ்பணிந்து அவரை தொழுவோம். நம்மை உருவாக்கிய ஆண்டவர் முன் முழந்தாளிடுவோம். அவரே நம் கடவுள், நாமோ அவரது மேய்ச்சலின் மக்கள். நாம் அவர் பேணி காக்கும் ஆடுகள். இன்று நீங்கள் அவரது குரலுக்கு செவி கொடுத்ததால் எத்துணை நலம். பல்லவி. உங்கள் இதயத்தை கடினப்படுத்தாதீர், ஆண்டவர் குரலுக்கு செவிசாய்ப்பீர். அன்று மெரிபாவிலும் பாலை நிலத்தில் மாசாவிலும் செய்தது போல் உங்கள் இதயத்தை கடினப்படுத்திக் கொள்ளாதீர்கள். அங்கே உங்கள் மூதாதையர் என்னை சோதித்தனர், என் செயல்களை கண்டிருந்தும் என்னை சோதித்து பார்த்தனர். பல்லவி. உங்கள் இதயத்தை கடினப்படுத்தாதீர், ஆண்டவர் குரலுக்கு செவிசாய்ப்பீர். இரண்டாம் வாசகம். கன்னிப்பெண் தூயவராக இருக்கும் வண்ணம் ஆண்டவருக்கு உரியவற்றில் அக்கறையாக இருக்கிறார். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். பிரிவு 7 உட்பிரிவு 32 முதல் 35 முடிய. சகோதர சகோதரிகளே, நீங்கள் கவலையற்றவர்களாயிருக்க வேண்டும் என்றே நான் விரும்புகிறேன். மனமாகாதவர் ஆண்டவருக்கு உரியவற்றில் அக்கறை கொள்கிறார். எப்படி அவருக்கு உகந்தவற்றை செய்யலாம் என எண்ணிக்கொண்டிருக்கிறார். ஆனால் மனமானவர் உலகுக்கு உரியவற்றில் அக்கறை கொள்கிறார். எப்படி தம் கணவருக்கு தம் மனைவிக்கு உகந்தவற்றை செய்யலாம் என எண்ணிக்கொண்டிருக்கிறார். இவ்வாறு அவர் மனம் பிளவுபட்டுள்ளது. மனமாகாத பெண்ணும் கன்னிப்பெண்ணும் ஆண்டவருக்கு உரியவற்றில் அக்கறை கொள்வதால் அவர்கள் உடலிலும் உள்ளத்திலும் தூயோர் ஆகின்றனர். ஆனால் மனமான பெண் உலகுக்கு உரியவற்றில் அக்கறை கொள்வதால் எப்படி தம் கணவருக்கு உகந்தவற்றையெல்லாம் செய்யலாம் என எண்ணிக்கொண்டிருக்கிறார். உங்களை கட்டுப்படுத்துவதற்காக அல்ல, உங்கள் நலனுக்காகவே இதை நான் சொல்கிறேன். எல்லாம் ஒழுங்காய் இருக்கவும் நீங்கள் முழு மனத்தோடு ஆண்டவரிடம் பற்று கொண்டிருக்கவுமே இவ்வாறு சொல்கிறேன். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. வாழ்த்துறை.
அல்லேலூயா அல்லேலூயா. காருருளில் இருந்த மக்கள் பேரொளியை கண்டார்கள். சாவின் நிழல் சூழ்ந்துள்ள நாட்டில் குடியிருப்போர் மேல் சுடரொளி உதித்தது. அல்லேலூயா. ஆண்டவர்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. துயமார்க்கு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாற்றி உம்மை. ஒருமுறை இயேசுவும் அவர் சீடர்களும் கப்பர்நகும் ஊரில் நுழைந்தார்கள். ஓய்வு நாட்களில் இயேசு தொழுகை கூடத்திற்கு சென்று கற்பித்து வந்தார். அவருடைய போதனையை குறித்து மக்கள் வியப்பில் ஆழ்ந்தார்கள். ஏனெனில் அவர் மறைநூல் அறிஞரை போலன்றி அதிகாரத்தோடு அவர்களுக்கு கற்பித்து வந்தார். அப்பொழுது அவர்களுடைய தொழுகை கூடத்தில் தீய ஆவி பிடித்திருந்த ஒருவர் இருந்தார். அவரை பிடித்திருந்த ஆவி, நாசரேத்து இயேசுவே, உமக்கு இங்கு என்ன வேலை? எங்களை ஒழித்து விடவா வந்தீர்? நீர் யார் என எங்களுக்கு தெரியும். நீர் கடவுளுக்கு அர்ப்பணமானவர் என்று கத்தியது. வாயை மூடு, இவரை விட்டு வெளியே போ என்று இயேசு அதனை அதட்டினார். அப்பொழுது அத்தீய ஆவி அம்மனிதருக்கு வலிக்கு உண்டாக்கி பெரும் கூச்சலிட்டு அவரை விட்டு வெளியேறியது. அவர்கள் அனைவரும் திகைப்புற்று, இது என்ன? இது அதிகாரம் கொண்ட புதிய போதனையாயிருக்கிறது. இவர் தீய ஆவிகளுக்கும் கட்டளையிடுகிறார், அவையும் இவருக்கு கீழ்ப்படுகின்றனவே என்று தங்களிடையே பேசிக் கொண்டனர். அவரை பற்றிய செய்தி உடனே கலிலேயாவின் சுற்றுப்புறமெங்கும் பரவியது. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அதிகாரத்தோடு அவர்களுக்கு கற்பித்து வந்தார். கிறிஸ்தியேசுவில் பிரியமான அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, ஆண்டின் பொது காலத்தின் 4வது வாரத்தில் நம்முடைய ஆன்மீக பயணம் இன்று ஆரம்பித்திருக்கின்ற தருணத்தில் 2 செய்திகளை இன்று இந்த திருவழிபாட்டின் வழியாக அன்னையாம் திருச்சபை நமக்கு கொடுத்து அதை கடைபிடித்து வாழ அழைப்பு கொடுக்கிறது. ஒன்று, இயேசு அதிகாரத்தோடு கற்பித்துக் கொண்டிருந்தார் தொழுகை கூடங்களிலே. பிரியமான சகோதர சகோதரிகளே, தொழுகை கூடங்கள் என்பது யூத சமுதாயத்திலே ஒரு இன்றியமையாத ஒரு இறை சமூகத்தை உருவாக்கக்கூடிய இடமாக காணப்பட்டது. எருசலேம் தேவாலயத்திற்கு ஒரு குறிப்பிட்ட நாட்களில் மட்டும்தான் மக்கள் அனைவரும் ஒன்றாக கூட முடியும். ஆனால் இறை வழிபாட்டிற்கும் இறைவனுடைய அருளையும் ஆசிரியம் பெற வேண்டும் என்றால் ஏறக்குறைய யூத சமுதாயத்தில் இவ்வாறு ஒரு கட்டுக்கோப்பாடுகளை பயன்படுத்தி கொண்டிருந்தார்கள். ஏறக்குறைய 10 குடும்பங்களுக்கு ஒரு தொழுகை கூடத்தை உருவாக்கி, அந்த தொழுகை கூடத்திற்கு ஒரு தலைவனையும் உருவாக்கி, அந்த தொழுகை கூடத்தில ஒவ்வொரு நாளும் இறை மக்கள் அனைவரும் ஒன்றாக கூடி ஜெபம் செய்வதும் இறை வார்த்தையை கேட்பதும் அந்த இறை வார்த்தைக்கு விளக்கத்தை அறிந்து கொள்வதற்காக இந்த தொழுகை கூடத்தில் இருந்தது. இவை அனைத்தும் ஒரே விதத்திலே எருசலேம் தேவாலயத்தில் நடைபெற முடியாது. இந்த 3 நிகழ்வுகளுக்காக தொழுகை கூடத்தில் இந்த நிகழ்வுகள் நடந்து கொண்டிருந்தது. எனவே மக்கள் அங்கே ஒன்று கூடி தங்கள் குறைகளை இறைவனிடத்தில் சொல்லி செபிப்பதும் இறை வார்த்தையை கேட்பதும் அந்த இறை வார்த்தைக்கு ஏற்றாற்போல விளக்க உரைகளை அறிந்து கொள்வதுமாக இருந்தார்கள். ஆனால் அந்த தொழுகை கூடத்திலே பலி செலுத்துவதற்கு அதிகாரம் இல்லை. இந்த தொழுகை கூடத்தில் இருக்கிற தொழுகை கூட தலைவன் யாரை வேண்டுமானாலும், அதாவது யாரெல்லாம் மக்களுக்கு நன்றாக போதனை செய்கிறார்களோ, இறை வார்த்தையை போதிக்கிறார்களோ, அந்த மக்களுக்கு எந்த மனிதன் தெளிவாக பேசுகிறாரோ அவரை அழைத்த தொழுகை கூடத்தில் பேசுவதற்கு அவர் வாய்ப்பு கொடுப்பார். அவருக்கு அந்த அதிகாரம் கொடுக்கப்பட்டிருந்தது. அந்த வரிசையில் தான் இன்றைய நற்செய்தி வாசகத்தில் நீங்களும் நானும் கேட்கின்றோம். இயேசு கப்பர்நாகுவுக்கு சீடர்களோடு நுழைந்தார். அங்கே தொழுகை கூடத்தில் கற்பித்து வந்தார். இவ்வாறு அவர் கற்பித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது மற்ற தொழுகை கூடத்தில் ஜெபிக்கின்ற கற்பிக்கின்ற மற்ற போதகர்களை விட இவருடைய வார்த்தை ஒரு உயிரோட்டம் இருந்ததை மக்கள் உணர்ந்தார்கள். அதிலே ஒரு வெளிச்சம் இருந்ததை உணர்ந்தார்கள். அதிலே ஒரு வாழ்வு இருந்ததை உணர்ந்தார்கள். அதிலே உண்மையுள்ள போதனையை பற்றி உணர்ந்தார்கள். எனவேதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு அதிகாரத்தோடு கற்பித்துக் கொண்டிருந்தார். இது முதல் அத்தியாயத்தில் இருக்கிறது.
இரண்டாவது அத்தியாயத்தில் சொல்லப்படுகிற அதிகாரம் என்பது அசுத்த ஆவிகளையும் இவர் அதிகாரத்தோடு விரட்டுகிறாரே, இவருக்கு எங்கிருந்து இந்த அதிகாரம் கிடைத்தது, என்ன ஆச்சரியம் என்று இவரை பார்த்து பெருமை கொள்ளுகிறார்கள். ஏன் இந்த மக்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பார்த்து ஆச்சரியப்பட வேண்டும், அதிகாரத்தோடு பேசுகிறார் என்று? ஏனென்றால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தந்தையிடமிருந்து அந்த அதிகாரத்தை பெற்று வந்தார். இந்த மண்ணுலகிலே வேறு விதமான அதிகாரங்கள் மக்கள் மத்தியிலே பயன்படுத்தப்பட்டது. அது சமுதாயமாக இருக்கட்டும், எருசலேம் தேவாலயமாக இருக்கட்டும், இந்த இரண்டு இடங்களிலே அதிகாரங்கள் பயன்பட்டு, அந்த அதிகாரங்கள் எதற்காக என்றால் மக்களை ஆட்டி படைத்துக் கொண்டிருந்தது. யாரெல்லாம் அதிகாரத்தில் இருந்தார்களோ அவர்கள் எல்லாரும் தங்கள் சுயநலத்திற்காக மக்களை அழிக்க ஆரம்பித்தார்கள், மக்களுடைய செல்வங்களை பிடுங்கிக் கொண்டார்கள். எனவே அந்த அதிகாரம் அழிவை நோக்கி சென்று கொண்டிருந்தது. மக்களுடைய வளர்ச்சிக்காக அல்ல, மாறாக மக்களுடைய அழிவை நோக்கி சென்று கொண்டிருந்தது இந்த அதிகாரம். எனவேதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன் தந்தையிடந்து அதிகாரத்தை பெற்று இந்த மண்ணுலகிற்கு வருகிறார். வந்து தந்தையினுடைய அதிகாரத்தை, அன்பின் அதிகாரத்தை, இரக்கத்தின் அதிகாரத்தை இங்கே பயன்படுத்துகிறார். எனவே இயேசுவினுடைய அதிகாரம் அழிப்பதற்காக அல்ல, மாறாக மக்களை வளர்ப்பதற்காக, மக்களை உயர்த்துவதற்காக, சமுதாயத்தை நிலைநிறுத்துவதற்காக, மனிதநேயத்தை வளர்ப்பதற்காக இயேசுவினுடைய அதிகாரம் இங்கே பயன்படுத்தப்பட்டது. எனவேதான் அவருடைய வார்த்தையில் உயிர் இருந்தது. பரிசேயர்கள் பயன்படுத்திய அதிகாரத்திலே உயிரோட்டம் இல்லை, மாறாக அழிவு காணப்பட்டது. இங்கே அவருடைய அதிகாரத்திலே அவருடைய வாழ்வு காணப்பட்டது, இங்கே இவருடைய அதிகாரத்திலே சாவு காணப்பட்டது. எனவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அதிகாரத்தோடு போதித்து மக்களை சமுதாயத்தில் நிலைநிறுத்தி அழகு பார்த்தார். இரண்டாவது செய்தி இந்த அன்னையாம் திருச்சபை உங்களுக்கும் எனக்கும் இந்த நற்செய்தி வாசகத்தின் வழியாக சொல்லுகிறது என்னவென்றால், சற்று உங்களுக்கும் எனக்கும் ஒரு மாற்று கருத்தாக கூட இருக்கலாம், யோசிக்க கூட வைக்கலாம். இங்கே சாத்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லுகிறது, நீர் யார் என்று எங்களுக்கு தெரியும், நீர் கடவுளுக்கு அர்ப்பணமானவர். ஒரு விசுவாச அறிக்கையை சாத்தான் வெளிப்படுத்துகிறது. ஒரு விசுவாச அறிக்கையை சாத்தான் வெளிப்படுத்துகிறது. பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த வார்த்தையை கேட்டாலே உங்களுக்கும் எனக்கும் ஒரு உள்ளத்தின் ஆழத்தில் கேள்விகள் எழலாம். இது எதை குறிக்கிறது என்றால், சாத்தான் தன்னுடைய தீய சக்திக்கு உண்மையுள்ளவனாக இருக்கிறான். எனவேதான் நற்செய்தி வாசகத்திலே மாற்கு நற்செய்தியாளர் அற்புதமாக சொல்லுகிறார், நாசரேத்து இயேசுவே உமக்கு இங்கு என்ன வேலை, எங்களை ஒழித்து விடவா வந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறது. எனவே இயேசு யார் என்பதை அது அற்புதமாக வெளிப்படுத்துகிறது. நீ கடவுளுக்கு அர்ப்பணமானவர் என்பதை உண்மையுள்ள வார்த்தையை சொல்லி, நாங்கள் உண்மைக்கு எதிராக அழிவை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கின்றோம், இருளின் ஆட்சி செலுத்தி கொண்டிருக்கின்றோம், எங்களுடைய இருளை அழிக்கவா, எங்களுடைய அதிகாரத்தை அழிக்கவா நீர் இங்கே வந்திருக்கிறேன். எனவே இந்த சாத்தான், இந்த தீய சக்திகள் அனைத்தும் தங்களுடைய செயல்பாடுகளுக்கு உண்மையுள்ளவர்களாக இருக்கிறார்கள். பொய் வேஷம் இங்கே போடவில்லை. ஆனால் இந்த மண்ணுலகில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற எத்தனையோ மனிதர்கள் இரட்டை வேடம் அடித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவருடைய வாழ்விலே மாறுபட்ட கருத்தை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். உள்ளொன்று வைத்து வெளியொன்று பேசிக் கொண்டிருக்கிறார்கள். தங்களுடைய அழகு நிறைந்த வார்த்தையினால் மக்களை அலங்கரித்துக் கொண்டிருக்கிறார்கள். இப்படி இரட்டை விதமான வேடங்களிலே வாழ்ந்து கொண்டிருப்பவர்களைத்தான் இந்த அன்னையாம் திருச்சபை சாத்தானை பற்றி சொல்லுகிறது. நீங்கள் உண்மையுள்ளவர்களாக இருங்கள் என்று. அப்பொழுதுதான் நீங்களும் இறைவனுக்கு உரியவர்களாக இருக்க முடியும் என்று. பிரியமான சகோதர சகோதரிகளே, நாம் அனைவருமே இறைவனுடைய சாயலாக படைக்கப்பட்டவர்கள். இறைவன் உங்களுக்காகவும் எனக்காகவும் சிலுவையிலே மரித்திருக்கிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பாடுகளை ஏற்றிருக்கிறார் உங்களுக்காக, எனக்காக. ஆக உங்களுக்கும் எனக்கும் இந்த இயேசுவினுடைய பாடுகள் உண்மை உள்ளது என்றால், உயிரோட்டம் உள்ளது என்றால், நாம் அனைவருமே ஆண்டவருடைய பாதத்திலே அர்ப்பணித்து இந்த இரட்டிப்பான வேடத்தை ஒதுக்கி வைத்துவிட்டு உண்மையுள்ளவர்களாக, கடவுளின் பிள்ளைகளாக வாழ வேண்டும் என்பதுதான் இன்றைய நற்செய்தி வாசகத்தினுடைய சிறப்பு அழைப்பாக இருக்கிறது. எனவே இந்த அழைப்பை ஏற்றவர்களாக இயேசுவின் பின்னே நாமும் செல்வோம். இயேசு எந்த அளவிற்கு தன் அதிகாரத்தை பயன்படுத்தி சமுதாயத்தை வளர்ச்சிக்கு அழைத்து சென்றாரோ, அதே போல நாமும் இயேசு கொடுத்திருக்கிற அதிகாரத்தை பயன்படுத்தி அடுத்தவருடைய வளர்ச்சிக்காக நாம் பாடுபடுவோம். அதோடு சேர்ந்து
நாம் இறைவனுடைய பிள்ளைகள் என்பதை மறந்து விடாமல் இறைவன் காட்டிய அந்த நேர்கோட்டு பாதையில் நடந்து செல்லுவோம். பிளவுகள் வேண்டாம், வேற்றுமைகள் வேண்டாம், பகைமை வேண்டாம், ஏமாற்றத்தின் எண்ணங்கள் வேண்டாம். இவை அனைத்தையும் ஒழித்து கட்டினால்தான் நாம் உண்மையுள்ளவர்களாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பார்த்து, நீர் கடவுளுக்கு அர்ப்பணமானவர், நானும் உன்னோடு என்னை இணைத்துக் கொள்கிறேன் என்று சொல்ல முடியும். எனவே இப்படிப்பட்ட சிந்தனைகளோடு இந்த திருப்பணியிலே தொடர்ந்து வந்து ஆடுவோம். இறைவன் உங்களையும் என்னையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார். ஆமென். ஒரே கடவுளை நம்புகிறேன். விண்ணகமும் மன்னகமும் காண்பவை காணாதவை யாவும் படைத்த எல்லாம் வல்ல தந்தை அவரே, கடவுளின் ஒரே மகனாய் உதித்த ஒரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் காலங்களுக்கெல்லாம் முன்பே தந்தையிடமிருந்து பிறந்தார். கடவுளினின்று கடவுளாக, ஒளியினின்று ஒளியாக, உண்மை கடவுளினின்று உண்மை கடவுளாக உதித்தவர். இவர் உதித்தவர், உண்டாக்கப்பட்டவர் அல்ல, தந்தையோடு ஒரே பொருளானவர். இவர் வழியாகவே யாவும் படைக்கப்பட்டன. மனிதர் நமக்காகவும் நம் மீட்புக்காகவும் விண்ணகமிருந்து இறங்கினார். தூய ஆவியால் கன்னிமரியாவிடம் உடல் எடுத்து மனிதரானார். மேலும் நமக்காக பொந்திய பிலாத்தின் அதிகாரத்தில் சிலுவையில் அறையப்பட்டு பாடுபட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். மறைநூல்களின்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருக்கின்றார். வாழ்வோரையும் இறந்தோரையும் தீர்ப்பிட மாற்றியுடன் மீண்டும் வர இருக்கின்றார். அவரது ஆட்சிக்கு முடிவு இராது. தந்தையிடமிருந்தும் மகனிடமிருந்தும் புறப்படும் ஆண்டவரும் உயிர் அளிப்பவருமான தூய ஆவியாரை நம்புகின்றேன். இவர் தந்தையோடும் மகனோடும் ஒன்றாக ஆராதனையும் மாற்றியும் பெறுகின்றார். இறைவாக்கினர்கள் வாயிலாக பேசியவர் இவரே. ஒரே புனித கத்தோலிக்க திருத்தூதர் வழிவரும் திரு அவையை நம்புகின்றேன். பாவ மன்னிப்புக்கான ஒரே திருவொழுங்கை ஏற்றுக்கொள்கின்றேன். இறந்தோரின் உயிர்ப்பையும் வரவிருக்கும் மறு உலக வாழ்வையும் எதிர்பார்க்கின்றேன். ஆமென். ஆண்டவரை அனைத்துலகின் நிறைவா நீர் வாழ்த்தப் பெறுவீராக. ஏனெனில் வல்லமையிலிருந்து நாங்கள் அப்பத்தை பெற்றுள்ளோம். நிலத்தின் விளைவு மனித உழைப்பின் பயனுமான அப்பத்தை வகுத்து கொடுக்கின்றோம். இது எங்களுக்கு வாழ்வழிக்கும் அப்பமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக. ஆண்டவரை அனைத்துலகின் நிறைவா நீர் வாழ்த்தப் பெறுவீராக. ஏனெனில் வல்லமையிலிருந்து நாங்கள் ரசத்தை பெற்றுள்ளோம். திராட்சை செடிய மனித உழைப்பின் பயனுமான ரசத்தை வகுத்து கொடுக்கின்றோம். இது எங்கள் ஆன்மீக பானமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக. சகோதர சகோதரிகளை, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாமல்ல தந்தையாகிய இறைவனுக்கு என்றதாகும்படி செவியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவமை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரை, எங்கள் பணிகளை காணிக்கையாக உமது பீடத்திற்கு கொண்டு வருகின்றோம். இவற்றை கனிவுடன் ஏற்றி எங்களது மீட்பின் அருளடையாளமாக எங்களுக்கு மாற்றுமே ஈராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் எங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடு இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பி
நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையை என்றுமுள்ள எல்லாம் அல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும் எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் பாவ வழிப்பழியால் வெகு தொலைவில் அகந்திருந்த உம் பிள்ளைகளை உம் திருமகனின் இரத்தத்தாலும் தூய ஆவியாரின் வல்லமையினாலும் உம்மோடு மீண்டும் ஒன்றிணைக்க திருவிழமானீர். இவ்வாறு உம் மக்கள் மூவரு கடவுளின் ஒன்றிப்பால் ஒருங்கிணைக்கப்பட்டு கிறிஸ்துவின் உடலும் தூய ஆவியாரின் கோவிலுமான திரு அவையாக திகழ செய்தீர். இதனால் பல்வகையில் வெளிப்படும் ஒரு ஞானத்தை புகழ செய்தீர். ஆகவே வானக தூதர் திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசை பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கு முற்றாகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட விளங்கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனுமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டவருக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு கொடுக்கின்றோம். உம் திருமுன் என்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களினை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆண்டனி சுவாமி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவருடன் திரு அவை அன்பின் நிறைவு பெற செய்துள்ளோம். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து திருமுக ஒளியில் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீது இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், புனித பிரான்சிஸ் சேவேரியார், புனித கஸ்பார் மற்றும் இவ்வுலகிலும் முகமுதவராயிருந்தாகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரவருட உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் அல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் துணிந்து செல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும்,
தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை வந்து ஆடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்க பேரின்பத்திற்காகவும் மீட்பராக இயேசு கிறிஸ்து வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாற்றியும் என்றென்றும் உமது. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்துதர்களுக்கு மொழிந்தீர்கள். எங்கள் பாவங்களை பாராமல் திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியை முற்றும் அளித்தொள்வீராக என்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்று இருப்பதாக, ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் உறவின் வாழ்த்தை அறிவித்து மகிழ்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரை நம் அனைவரின் பாவங்களையும் போக்குகின்றவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவர். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆத்மா நலம் அடையும். கிறிஸ்துவின் திருவிடலும் திருரத்தும் காத்து நமக்கு நிலையான வாழ்வளிப்பதாக. ஆமென். கிறிஸ்துவின் ஆன்மாவே, என்னை புனிதமாக்கும். கிறிஸ்துவின் திருவுடலே, என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு இரத்தமே, எனக்கு எழுச்சியூட்டும். கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே, என்னை கழுவிடுமே. கிறிஸ்துவின் பாடுகளே, என்னை தேற்றிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயும். உன் திருக்காயங்களுள் என்னை மறைந்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும். தீய பகைவிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழ செய்யும். ஆமென். ஏழையரின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்கு உரியது. கனிவுடையோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் நாட்டை உரிமை சொத்தாக்கிக் கொள்வர். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரை மீட்பளிக்கும் கொடையால் வலுப்பெற்ற நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். அதனால் முடிவெல்லாம் மீட்பின் இந்த உண்மையால் உண்மையான நம்பிக்கை என்றும் வளர்ச்சியுற செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி.